அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி சஞ்சீவ்குமார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அது என்ன கதைனா, மார்கண்டேயன் எப்படி பிறந்து வாழ்ந்தார் அப்படின்னு. அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் மிருகண்டர் மருதவதி அப்படின்னு ஒரு 2 தம்பதிகள் இருந்தா. அந்த தம்பதிகளுக்கு பல வருஷமாக குழந்தையே கிடையாது. குழந்தை இல்லாததுனால இந்த மிருகண்டர் சிவன்கிட்ட ஒரு ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிட்டார். ஆழ்ந்த தியானம் செய்யும்போது சிவன் அருள் புரியறாரு. உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் உன்னோட தவத்தை நினச்சி மகிழ்ச்சி படுறேன் அப்படின்னு சிவன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த மிருகண்டர் எனக்கு பல வருஷமாக குழந்தையே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு என்ன குழந்தை வேணும்? 14 ஆண்டு மட்டும் வாழ்கிற நல்ல குழந்தையா, இல்லை கெட்ட பையனாகவே இருக்கிற நிறையா நாள் இருக்கிற குழந்தையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நல்ல பையனாக இருக்கிற 16 ஆண்டு வாழ்கிற குழந்தையே போதும் அப்படின்னு மிருகண்டர் சொல்கிறாரு சுவாமிகிட்ட. சரி அப்படின்னு அவருக்கு அந்த வரத்தை அழிச்சிடுறாரு. அப்போ இந்த வரத்தை கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த தம்பதிகளுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தை பேர் மார்கண்டேயன் அப்படின்னு வச்சிருக்கா பேர். இந்த மார்கண்டேயர் ரொம்ப சிவன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கார். இந்த மார்கண்டேயர் சிவன் மேலே பக்தி, அதுக்கப்புறம் வாயில்லா ஜீவன், இந்த மாதிரி எல்லா விலங்குகள்கிட்ட எல்லாத்துலேயுமே ரொம்ப அன்பாக மார்கண்டேயன் இருக்கிறார். இப்போ மார்கண்டேயன் எப்போதுமே டெய்லியுமே ஆற்றுல குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தான் வருவான் மார்கண்டேயர். இப்போ ரொம்ப சிவன் மேலே பக்தியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு மார்கண்டேயரை. இப்போ சொன்னதுக்கப்புறமா 16 ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கிறது. 14 ஆண்டு ரொம்ப கிட்டத்தட்ட நெருங்கின்னு இருக்கு. இவன் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப, இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப சோகமடைகிறா. இப்போ இந்த சோகமடைகிறதுனால திரும்ப ஒரு நாள் ஆற்றுல குளிச்சுட்டு திரும்ப ஆற்றுக்கே வரான். ஏன் நீ இப்படி சோகமாக இருக்கியல் அப்படின்னு கேட்குறான் மார்கண்டேயர். இப்போ சொல்லும்போது, நான் உன்னை சிவபெருமான்கிட்டேருந்து தான் வாங்கினேன், எனக்கு எங்கள் 2 பேருக்கும் பல வருஷமாக குழந்தையே கிடையாது அப்படின்னு மார்கண்டேயன்கிட்ட மிருகண்டர் சொல்கிறாரு. ஸோ எங்களுக்கு சிவன் 16 ஆண்டுக்கு தான் இந்த உன்னை கொடுத்துருக்காரு. அதனால 16 ஆண்டுகள் நெருங்கி கொண்டு இருக்கிறது, அதனால எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு மிருகண்டர் மார்கண்டேயன்கிட்ட சொல்கிறார். இப்போ நான் அதுக்காக தான் ஒரு தவம் செய்ய போகிறேன், நீண்ட நாளுக்காக நான் சிவபெருமான்கிட்ட தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு மார்கண்டேயர் கிளம்பிட்டார். சரின்னு கிளம்புனதுக்கப்புறமா ஒரு அடர்ந்த காட்டு வழியாக போய் ஒரு கரையோரத்துக்கு போய் அங்கே மணலால் ஒரு கடல் இருக்கிற கிட்ட கரையோரத்துக்கு போய் ஒரு மணலால் சிவனை கட்டுறார் மார்கண்டேயர். கட்டி அதுக்கு முன்னாடி ஒரு தவம் செய்கிறாரு. அப்போ இதெல்லாம் யமதர்மராஜா யமலோகத்துலேருந்து தர்மராஜர் பார்த்துட்டு அவரோட கிங்கணங்கள் அப்படின்னு அவரோட சேவகர்கள் கிட்ட சொல்கிறா, அந்த சிறுவனோட மார்கண்டேயரோட உயிரை பறித்து கொண்டுட்டு வா அப்படின்னு 2 கிங்கரர்கள்கிட்ட சொல்கிறாரு தர்மராஜர். இப்போ கிங்கரர்கள்லாம் அந்த கரையோரத்துக்கு போய் மார்கண்டேயனோட உயிரை எடுத்துகிட்டு வர பார்க்குறான். ஆனால் மார்கண்டேயனை சுற்றி ஒரு ஒளி வட்டம், அவனை சுற்றி சிவன் பாதுகாக்கிறார். அந்த ஒளிவட்டம் அவளை தொட்டோன்னே ஏதோ ஒரு அந்த ஒளிவட்டத்தில் ஒரு பவர் இருக்குது, இன்னொரு சக்தி இருக்குது. அந்த சக்தினால் அந்த மார்கண்டேயன் தாக்கப்படலை. அதனால் இதெல்லாம் போயிட்டு யமதர்மராஜர்கிட்ட, அதாவது இந்த கிங்கணங்களோட தலைவன்கிட்ட தர்மராஜர்கிட்ட போயிட்டு சொல்கிறா. இப்போ தர்மராஜர் அவரோட பாச கயிற்று எடுத்து அவரோட ஆயுதமான எதையும் எடுத்துட்டு எருது மேலே ஏறி அந்த கரையோரத்துக்கு கிளம்பிட்டார் தர்மராஜர். இப்போ இந்த கரையோரத்துக்கு போனோன்னா அந்த உனக்கு பூமியில் இதோட உயிர் கிடையாது, அதனால் நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொன்னோன்னே மார்கண்டேயன் தவத்திலேருந்து எந்திரிச்சிட்டார் மார்கண்டேயன்.
இப்போ வந்து எந்திரிச்சோன்னே நான் என்னோட இறைவன் கூட தான் இருப்பேன், என்னை இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு வந்து மார்க்கண்டேயன் ரொம்ப சிவன் அப்படியே கட்டி இறுக்கி பிடிச்சுட்டாரு. இதெல்லாம் இது பார்த்தோன்னே சிவனோட சேர்த்து வந்து பாசக்கயிற்றை வந்து தர்மராஜர் விட்டார். அதனால வந்து அவர் இருக்கும்போது அது வந்து வரல, ஏன்னா சிவனோட சேர்த்து இருக்கு அந்த மணலால் செஞ்ச சிவனோட. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அவர் செஞ்ச மணலால் செஞ்ச சிவன் வந்து ஆடி அதுலேருந்து கோபமாக சிவன் வராரு. கோபமாக சிவன் வந்தோடனே யமனை வந்து இது திரிசூலம் அவர் வந்து எடுத்துட்டார் கையில், அப்படியே சுற்றி யமதர்மராஜாவை அழிச்சிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு இந்திரதேவர் மற்றும் எல்லா தேவர்களும் வந்து அங்கே வரா அந்த கரையோரத்துக்கு வந்ததுக்கப்புறமா இவர் இல்லைன்னா வந்து மக்கள் எல்லாம் நிறையா கூடி போய் எல்லாருமே இவர் இருந்தால் தான் வந்து அவரோட வேலையை செய்ய முடியும், எல்லாரையும் அழிக்கிறதே இவர் தான், அதனால் இவர் இல்லைன்னா எப்படி மக்கள் நிறையா பேர் கூடிகிட்டே இருப்பா அப்படின்னு வந்து இந்திரதேவரும் மற்ற தேவர்கள் நாரதர் எல்லாம் வந்து சொல்கிறார். இப்போ வந்து சொன்னதுக்கப்புறமா திரும்ப வந்து உயிர் கொடுக்குறாரு. இது இப்போ வந்து சொல்கிறார், அவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பக்தன் மேலேயா பாசக்கயிற்று விடுற அப்படின்னு சொல்லிட்டு தான் அழிக்கிறாரு. இப்போ வந்து உயிர் கொடுக்குறாரு இந்த இந்திரதேவரும் மற்ற தேவர்கள்லாம் சொல்கிறதுனால. உயிர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இனிமேட்டுக்கு இது என்னோட பக்தன் மேலே யார் மேலேயாவது கையெல்லாம் வைக்கக்கூடாது. அப்போ வந்து மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, உனக்கு நீண்ட நாள் நிறையா நாள் நீ வாழலாம் அப்படின்னு வந்து உனக்கு இனிமேட்டுக்கு சாவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார் மார்க்கண்டேயன்ட்ட. அப்போ வந்து உடனேக்கப்புறமா யமதர்மராஜாவுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து யமதர்மராஜாவுக்கு உயிர் கொடுத்த இடம் எதுன்னு கேட்டால் திருப்பஞ்சலி, மணச்சநல்லூர்கிட்ட இருக்குது இந்த திருப்பஞ்சலி, அங்கே போயிட்டு தரிசிட்டுருவாங்க. உயிர் எடுத்த இடம் என்னன்னு கேட்டால் திருக்கடையூர், மயிலாடுதுறையிலேருந்து கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட, அதனால் அங்கேயும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த கதையை பாருங்கள். இதோட அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.